கூட சேர்ந்தா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தன்மை, ஒரு ஒரு லைஃப் பார்ட்னர், ஒரு லவ்வர், ஒரு என்ன சொல்ல, ஒரு லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நான் வந்து நல்லா அமைவாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மீன ராசிக்கு இதெல்லாம் உள்ள பர்சன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மீன ராசிங்கிறது ஒரு டியூவல் தன்மை உடையது. ஸோ இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே டியூவல் தன்மை உள்ள எமோஷ்னலி ரொம்ப பாண்டிங்கான பர்சன்ஸ், எமோஷ்னலி பயங்கர கனெக்டடாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு டே ட்ரீமர்னு சொல்லலாம். இவங்க என்ன தான் வந்து வெளியில் பேசினாலும் உள்ளே இவங்களோட ஆள் மனம் வந்து ஒரு விஷயங்களை பற்றி டே ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எமோஷ்னலி ரொம்ப கனெக்டடான பர்சன்ஸ்னால இவங்களுக்கு எந்த மாதிரி ராசிகள்லாம் வந்து இவங்களுக்கு செட் ஆகுனா இவங்க கூட மேட்ச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இவங்கள மாதிரியே ரொம்ப ஒரு எமோஷ்னலி பாண்டான பர்சன்ஸு. ஸோ அதனால் விருச்சிக ராசி நபர்கள் கூட இவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பாண்டிங், ஒரு நல்ல இது க்ரியேட் ஆகும். ப்ளஸ் கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஒரு எமோஷ்னலி ரொம்ப கூட இருக்க பர்சன்ஸோட ரொம்ப பாண்டிங்காக இருக்கிறனால ஸோ அவங்களுக்கும் வந்து மீனராசி இருக்க நபர்கள் கூட வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ரேப்போர்ட் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். எப்பயும் மிதுன ராசி கூடயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங், ஒரு நல்ல வைப்பு, ஒரு நல்ல கனெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப எமோஷன்ஸ் எதிர்பார்க்குறாள், அவங்களும் ஒரு டியூவல் தன்மை உள்ளாள். ஸோ அவங்க கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களோட உணர்வுகள், அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, இவங்க ஆள் மனசில் என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்களும் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களும் வந்து உணர்ந்து பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கரெக்ட்ஃபுல்லாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், கன்னி, விருச்சகம் இந்த 3 ராசிகளோட பார்த்திங்கன்னா ஒரு 99% ஆஃப் த பாண்டிங் வந்து நல்ல விதமாக அமையும். இவங்களுக்குள்ள எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு பார்த்தோன்னே ஒரு வைப் வந்து செட் ஆகும். ஸோ மற்ற ராசி கூட செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ராசி கூட செட் ஆகும். பட் இவங்க கூட இருக்கக்கூடிய பாண்டிங் அளவை விட கம்மியாக தான் மற்ற ராசிகளோட ஏற்படும். ஏன்னா இவங்க ஒரு நீர் ராசியாக இருக்கிறதுனால ஈக்குவலாக திங்க் பண்ணக்கூடியது இந்த 3 ராசி நபர்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆவாங்க.